ஹாய் ஹலோ வணக்கம். 2026 தேர்தல் திருவிழா பயணம் இது பார்ட் 1. அது என்ன தேர்தல் திருவிழா பயணம் அப்படின்ட்டு யோசிப்பீங்க. நிச்சயமா இந்த வீடியோ தொடர்ந்து வரக்கூடிய எலெக்ஷன் டேட் அறிவிச்சிருக்கிற மாதிரி தான் இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நம்ம போடக்கூடிய வீடியோஸை என்னன்னு சொல்ல போறோம்னா தேர்தல் திருவிழா பயணம்னு சொல்ல போறோம். அந்த தேர்தல் திருவிழா பயணத்துல என்னென்னலாம் நடக்குது, என்னென்னலாம் நடக்க போகுது, எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கணிச்சு ஒரு சின்ன சின்ன பார்ட்டா வெளியிட போறோம். உங்களுடைய சப்போர்ட்ல நிச்சயமா பண்ணுவோன்ற நம்பிக்கை இருக்கு. வாங்க இன்னைக்கான அப்டேட் என்னன்னு தெரிஞ்சுப்போம். நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்து எப்படா எப்படா எப்படான்னு காத்துக்கிட்டு இருந்த அந்த எலெக்ஷன் டேட்டை தேர்தல் ஆணையம் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டேட் எப்போன்னு பார்த்தா ஏப்ரல் 23ஆம் தேதி எலெக்ஷன் டேட் அறிவிச்சிருக்கிறாங்க. மே 4ஆம் தேதி ரிசல்ட் டேட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய விதிமுறைகளை கொஞ்சமா என்னன்னு தெரிஞ்சுப்போமா? அந்த பொதுமக்கள் அதிகமான காசு, அந்த பணத்தொகை இருக்கு பாத்தீங்களா, அதை அதிகமா எடுத்துட்டு போக கூடாது. தங்கமோ வெள்ளியோ பொருட்களை வெளியே எடுத்துட்டு போக சில கட்டுப்பாடு கொண்டு வந்திருக்காங்க. இவ்வளவுதான் கொண்டு போகணும், அவ்வளவுதான் கொண்டு போக கூடாது. ஏன்னா ஜனநாயக கட்டுப்பாட்டின்படி தன்னுடைய ஓட்டு விற்பனைக்கு அல்ல அப்படின்னு கோட்பாடு நம்ம எல்லாம் கேட்டிருக்கிற மாதிரிதான். நம்ம ஓட்டை விற்க கூடாதுன்னு பல பேருக்கு சொல்லுவோம். அது கண்டிப்பா செயல்முறைக்கு வரணுன்ற திட்டம் தான். அதுக்காக அந்த மாதிரியான செயல்கள் ஈடுபடக்கூடாதுன்னு அந்த பணமை இவ்வளவுதான் எடுத்துட்டு போகணும், தங்கலாம் அவ்வளவுதான் எடுத்துட்டு போகணும்னு கட்டுப்பாடு கொடுத்துருக்காங்க. எல்லா எலெக்ஷனுக்கும் தேர்தல் ஆணையம் விதிக்கக்கூடிய விதியா தான் நம்ம பாக்குறோம். அதை தாண்டி புதிய நலத்திட்டங்களோ சலுகைகளோ நிதி உதவிகளோ தடை செய்திருக்கிறாங்க. அரசு பொதுத்துறை நிறுவனங்கள்ல அந்த பணி நியமனம் செய்யக்கூடாது. இந்த நிரந்தரமா உனக்கு வேலை தரேன், நிரந்தரமா உனக்கு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா உங்ககிட்ட காசு வாங்கினாங்கன்னா தயவு செய்து சொல்றேன், இந்த தேர்தல் எலெக்ஷன் வரைக்கும் அதுக்கு எந்த விதமான சாத்தியக்கூறுகளே கிடையாது. நம்ம காசு கொடுத்து வேலை வாங்குறதுக்கான சாத்தியக்கூறுகளே கிடையாது. அதை தாண்டி உங்ககிட்ட யாருன்னா உனக்கு நான் அந்த வேலை வாங்கி தரேன், இந்த வேலை வாங்கி தரேன், ஒரு 1 லட்சம் கொடு 10 லட்சம் கொடுன்னு கேட்டாங்கன்னா தெளிவா சொல்லிடுங்க. எலெக்ஷன்ல தேர்தல் ஆணையமே சொல்லியிருக்கு, அந்த பணம் கொடுத்து நியமனம் பண்றதுக்கான எந்த விதமான இதுவே கிடையாது. நியமனமே பண்ணக்கூடாதுன்னு தேர்தல் ஆணையம் அரசு மற்றும் பொதுத்துறைகள்ல பண்ணக்கூடாதுன்னு ஒரு அறிக்கை கொடுத்திருக்கு. அதே மாதிரி அரசு காவல்துறைகள் அரசு அதிகாரிகள் அந்த அவங்களெல்லாம் இடமாற்றம் செய்வதற்கான முழு அத்தாரிட்டியை தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்திருக்கிறாங்க. நம்ம அரசியல்வாதிகள் எல்லாம் நம்ம சொல்ற மாதிரி தான், நீ சரியா வேலை செய்யலன்னா தண்ணிலா காட்டுக்கு மாத்திருவோம் பாத்துக்கு அப்படின்ற மாதிரி அவங்க எதனா வேட்பாளருக்கு துணை போற மாதிரி விஷயங்கள் பண்ணா அவங்களையும் மாற்றக்கூடிய அந்த அத்தாரிட்டிய தேர்தல் ஆணையம் கைக்கு போயிடும் சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி இந்த மாதிரி எதனா விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அதை அவங்களுக்கு தெரிவிக்க ஒரு ஆப்பும் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப் மேல ஷோ பண்ற பாருங்க, அந்த ஆப்பும் கொடுத்துருக்குறாங்க. அதை தாண்டி இன்னைக்கு நடக்கக்கூடிய கலவரம் படி 2026 தேர்தலுக்கு 39 நாள் இருக்கு. அந்த 39 நாள்ல பிரச்சாரம், வேட்பாளர் மனு, எந்தெந்த தொகுதிக்கு எந்தெந்த வேட்பாளர்கள் சொல்லிட்டு எல்லா கட்சியிலையும் அறிவிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதை தாண்டி இங்க என்டிஏ கூட்டணியில எல்லா டிபேட்லயும் வரக்கூடிய விஷயம் என்னன்னா, என்டிஏ கூட்டணியில விஜய் வருவாரா அப்படின்ட்டு ஒரு கேள்வியை என்ன பாக்குறவங்க நிறைய பேரும் கேட்கிறாங்க. சமூக வலைதளங்கள்ல ஹெட்லைனே அதுதான். திரு விஜய் டெல்லிக்கு போயிருக்காரு, திரு விஜய் அமித்ஷாவை பார்த்திருக்கிறாரு, திரு விஜய் என்டிஏ கூட்டணியில இணைந்துருவாரா. நாங்களும் அதை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னும் அதுக்கான அதிகாரப்பூர்வமான ரிசல்ட் எதுவும் வரல. அது வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி பேசுவோம். இப்ப அதை பத்தி பேசுறதுக்கான எந்த சாத்தியக்கூறுகளோ எந்த அதிகாரப்பூர்வமான இதுவும் நம்ம கிட்ட கிடையாது. சோ அது வந்த உடனே கண்டிப்பா நம்ம கிட்ட அந்த வீடியோ வந்துடும். இது தேர்தல் திருவிழா பயணம் பார்ட் 1 வீடியோ. இதுல தேர்தல் ஆணையம் சொன்ன அந்த விஷயங்களை சொல்லியிருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம், நடந்துட்டு இருக்கிற இந்த ஆட்சியினுடைய அந்த புகைப்படங்கள், அவங்க ஒட்டின ஸ்டிக்கர்ஸ், அவங்க ஒட்டின அந்த பேனர்ஸ் எல்லாம் தேர்தல் ஆணையம் மூலயமா நகராட்சிகள் மூலமா எல்லா இடத்துலயும் ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு தலைமை செயலகத்துல எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்க வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். கண்டிப்பா ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. தொடர்ந்து எல்லா ஊர்லயும் இருக்க எல்லாத்தையும் மூடிடுவாங்க. நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி பண்றதுதான். அடுத்து யார் ஆட்சி செய்யறாங்களோ நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஆட்சி வரணும். ஜனநாயக ஆட்சி தமிழ்நாட்டுல மலரணும். நம்மளுடைய சப்போர்ட் என்னைக்குமே எடப்பாடியா இருக்குதான். ஸோ அது ஏன்றத அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நான் உங்க யோகமூர்த்தி. இது தேர்தல் திருவிழா பயணம் பார்ட் 1.